அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்துல்லா மற்றும் ஹதீஜா இவர்களுடைய அர்ப்பணிப்பு என்ன என்பதை உங்களுக்கு மத்தியில் இந்த மேடையில் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நாமெல்லாம் நினைக்கலாம், இதை எதற்காக வேண்டி இந்த மேடையில் இவர் சொல்ல வேண்டும் என்று நமக்கு ஒரு எண்ணம் தோன்றலாம். ஆனால் சொல்லுவதனுடைய நோக்கம் என்று சொன்னால், இவர்கள் இப்படிப்பட்ட குர்ஆனை இறைவனால் இறக்கப்பட்ட இந்த முழுவதுமான ஒரு வேதத்தை மனனம் செய்து இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த வெற்றியை அடைவதற்கு அவர்களுக்கு பின்னால் இருந்த அந்த அர்ப்பணிப்பு என்பது எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு மாணவர்களாக அவர்கள் என்ன அர்ப்பணிப்பு செய்தார்கள், அத்தோடு அவர்களை பெற்றெடுத்த அந்த தாய் தந்தையர் என்ன அர்ப்பணிப்பு செய்தார்கள் என்பதை உங்களுக்கு மத்தியிலே சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நான் வந்திருக்கிறேன். அருமையானவர்களே, என்னிடத்தில் பாடம் கொடுப்பார்கள். குர்ஆனுடைய அந்த ஒவ்வொரு ஜுசுவையும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார்கள், அப்துல்லாவும் ஹதீஜாவும் பாடம் கொடுக்க வருகை தருவார்கள் என்னுடைய வீட்டிற்கு பூலாங்காலில். அப்பொழுது என்னுடைய ஒரு சில வேலை நிமித்தத்தின் காரணமாக இரவு என்னுடைய வீட்டிற்கு பாடம் கொடுப்பதற்கு இஷா தொழுகைக்கு பிற்பாடு வருகை தந்து விட்டார்கள். 8 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. வந்ததற்கு பின்பதாக எனக்கு ஒரு வேலை நிமித்தமாக நான் என்ன செய்து விட்டேன், வெளியே சென்று விட்டேன். வெளியில் சென்ற இடத்தில் தாமதமாகிவிட்டது. எத்தனை மணி என்று சொன்னால், நான் சொல்கிறேன், அந்த மாணவிகளிடத்தில் சொல்கின்றேன், நான் வருவதற்கு ஏறத்தாழ 10 மணி ஆகும். அதனால் நீங்கள் எனக்காக வேண்டி என்ன செய்ய வேண்டாம், காத்திருக்க வேண்டாம், நீங்கள் சென்று விடுங்கள், வீட்டிற்கு சென்று விடுங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, இல்லை நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இல்லைம்மா, நான் இனிமேல் சாப்பிட்டு வரணும், 10 மணிக்கு தான் என்னுடைய வேலை முடியும், அதற்கு பிற்பாடு நான் சாப்பிட்டு நான் வீட்டுக்கு வருவது என்பது எவ்வளவு நேரம் தாமதமாகிவிடும். அதற்கு பின்பதாக உங்கள் இருவரிடத்திலும் என்ன செய்யணும், ஒவ்வொரு ஜுசுக்கள் கேட்கணும். ஒரு நபருக்கு 1/2 மணி நேரம், 2 நபர்களுக்கும் சேர்த்து 1 மணி நேரம் என்ன செஞ்சிடும் ஆகிரும். அதற்கு பின்பதாக நீங்கள் தூங்க செல்ல வேண்டும். தூங்கி எழுந்து திரும்ப மறுபடியும் என்ன செய்யணும், 4 மணிக்கு காலையில் என்ன செய்யணும், தஹஜ்ஜுதுக்கு எந்திரிச்சு புது பாடத்திற்கு என்ன செய்யணும், தயாராகணும் என்பது அவருடைய வேலை. அப்போ அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், நான் வீட்டுக்கு 11 மணிக்கு வரேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த 2 மாணவர்களும், எத்தனை மணி ஆனாலும் எங்களுக்கு இன்றைய நாளினுடைய அந்த ஒரு ஜுசுக்களை நாங்கள் உங்களிடத்தில் ஒப்பித்து விட்டால்தான் எங்களுக்கு தூக்கமே வருது, இல்லைன்னா எங்களுக்கு என்ன செய்யுது, தூக்கம் வர மாட்டேங்குது. என்னுடைய பாடத்தை நாங்கள் கொடுக்காம போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு கவலை எங்களுடைய உள்ளத்தில் ஆட்படுத்தி கொண்டே இருக்கும் என்கிற விஷயத்தை அவர்கள் சொல்லும் பொழுது, அப்படி என்றால் அவர்கள் எந்த அளவிற்கு குர்ஆன் மனனம் செய்வதை ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அந்த நேரத்தில் நான் விளங்கி கொண்டார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு குழந்தைகளை உருவாக்கிய 3 நபர்களுக்கு நாம் இந்த நேரத்தில் வெற்றிக்குரிய ஒரு நபர்கள். அருமையானவர்களே, இவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் உதவிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் 3 நபர்கள். முதலாவது அல்லாஹு ரப்பல் ஆலமீன், அவன் இவர்களுக்கு உண்டான எல்லா விதமான தேவைகளையும் என்ன செய்திருக்கிறான், ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். இரண்டாவதாக அவர்களுடைய உஸ்தாது பெருந்தகை மன்சூர் ஹசரத் அவர்கள் எவ்வளவோ தடங்களுக்கு பின்பதாகவும் வாட்ஸ்அப்புகளின் மூலமாக, இணையதளத்தின் மூலியமாக இந்த குர்ஆனை மனனம் செய்ய வைத்திருக்கிறார்கள் மன்சூர் ஹசரத் அவர்கள். மூன்றாவதாக அவருடைய தாய் தந்தையர் எந்த அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு ஒரு அர்ப்பணிப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த பிள்ளைகளை மேக்சிமம் நாங்கள் எங்களுடைய ஊரில் வெளியே அவ்வளோ பார்க்க முடியாது. அப்துல்லா இருக்கிறாரே, அவ்வளோ எங்கேயும் பார்க்க முடியாது. அவர் குர்ஆன் தொழ வருவார், தொழுகை முடிந்ததோடு வீட்டுக்கு சென்று விடுவார். சென்று விட்டு வீட்டில் குர்ஆன் பாடத்தை தான் பார்ப்பார். இந்த நேரத்தில் எல்லா தாய்மார்களும் தன்னுடைய கைகளில், குழந்தைகளுடைய கைகளில் செல்போன்களை கொடுத்து அந்த செல்போன்களின் மூலியமாக பற்பல தவறான வழிகளில் செல்லக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு மத்தியிலே இந்த செல்போனின் மூலியமாக இந்த 2026ஆம் வருடத்திலும் நம்முடைய குழந்தைகளை ஹாஃபிலாக மாற்றலாம்
என்கிற ஒரு உதாரணத்திற்கு அப்துல்லா ஹதீஜா மற்றும் ஹபீசா அவருடைய தாய்மார்கள் தந்தைமார்கள் இருக்கிறார்கள் என்பது எந்த விதமான சந்தேகமில்லை. நாம் இந்த நேரத்தில் எங்களுடைய பிள்ளைகளையும் நாம் இப்படிப்பட்ட ஒரு குர்ஆன் மனனம் செய்த ஹாஃபிலாவாக மாற்றக்கூடிய ஒரு பிள்ளைகளாக ஒரு பெற்றோர்களாக நாம் ஆக வேண்டும் என்ற நியத்தோடு நாம் இந்த இடத்தை விட்டு செல்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.